ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவில் தமிழர் திருநாள் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். தமிழர்கள் அனைவரும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளை கொண்டாடுகிறார்கள். தமிழன் எங்கெங்கு வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள் என்று பெருமையோடு அழைக்கப்படும் தை மாத துவக்கத்திலே கொண்டாடக்கூடிய பொங்கல் விழா தைப்பொங்கலுக்கு முன்தினமான போகி பண்டிகையில் இருந்து தொடங்குகிறது. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை, 15ஆம் தேதி திங்கட்கிழமை தைப்பொங்கல், 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல், 17ஆம் தேதி புதன்கிழமை பொங்கல் என்று காணும் பொங்கல் என்றும் 4 நாட்கள் பெருவிழாவாக இப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழர் எங்கெங்கெல்லாம் உலகெங்கிலும் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தமிழர் திருநாள் பண்டிகை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. உத்தராயணம் என சொல்லப்படும் மாதம் முதல் தேதியிலிருந்து ஆனி மாதம் வரை என 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் நேரமாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு இரவு நேரமாகும். உத்தமசம் என்றால் வடக்கு, அயனம் என்றால் வழி. சூரியன் சிறிது வடக்கு நோக்கி பயணிப்பதை உத்தராயணம் என்றும், தெற்கு நோக்கி சிறிது நகர்வதை தட்சிணாயனம் என்றும் அழைக்கிறோம். புது பானை வாங்கி புது அரிசியில் பால் பொங்கல் வைப்பது வழக்கம். பொங்கல் பண்டிகை பற்றி நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை போன்ற சங்க இலக்கிய நூல்களிலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்களிலிருந்து நாம் மேலும் இந்த பொங்கல் விழாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா என்று நம் முன்னோர்கள் சிறப்பித்துள்ளனர். சங்க காலத்தில் தை நீராடுதல், பாவை நோன்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் அன்று கரும்பு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து வாங்கி மஞ்சளை சிறு சிறு துண்டாக நறுக்கி மஞ்சள் கயிற்றில் கோர்த்து புது பானையில் கட்டி அந்த பானையை அலங்கரிப்பார்கள். பொங்கல் பொங்கும்போது கிழக்கு முகமாக முதலில் பொங்கினால் சுக காரியங்கள் நடக்கும் என்பார்கள். அதுபோல மேற்கு பக்கம் பொங்கலில் பானை பொங்கி வந்தால் குடும்பம் விருத்தி அடையும், விருத்தி உண்டாகும்.
தெற்கு பக்கம் பொங்கினால் செலவு அதிகரிக்கும், வடக்கு பக்கம் பொங்கினால் பொருள் வரவு ஏற்படும் என்று சொல்வார்கள். பொங்கல் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூறி நம் முன்னோர்கள் முதல் இன்று வரை மகிழ்வார்கள். இந்த வருடம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12:40 மணி முதல் 1:40 மணிக்குள். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை காணும் பொங்கல் என்றும் சொல்லுவர். சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து கணுப்பிடி என்றும் வைப்பார்கள். முதல் நாள் தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைத்து பானையில் இருந்து முழுவதையும் எடுத்து விடாமல் சிறிதாக வைத்திருப்பார்கள். அதனை கையால் பிடித்து வைப்பார்கள். அந்த காலத்தில் நதிக்கரை குளத்தில் கரையில் அல்லது திறந்த வெளியில் செம்மண் கோலம் போட்டு மஞ்சள் இலை அல்லது வாழை இலைகளை கிழக்கு துணியாக வைத்து முதல் நாள் சாதத்தில் சிறிது மஞ்சள் குங்குமம் சேர்த்து தனியாக மஞ்சள் சாதம், சிவப்பு சாதம், வெள்ளை சாதம் என்று ஒவ்வொன்றும் 7, 9 என்ற எண்ணிக்கையில் உருண்டையை பிடித்து வைப்பார்கள். பின்னர் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஆராய்ச்சி காட்டுவார்கள். பொங்கல் பானையிலிருந்து மஞ்சளை எடுத்து வயதான பெண்களிடம் கொடுத்து திருமாங்கல்யத்திற்கும் நெற்றியிலும் தேய்த்து கொள்வார்கள். இதன்பின் தான் குளித்து புது துணி அணிவார்கள். இவ்வாறு செய்வதனால் தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று நம்பிக்கை. உருவில் யமதர்மராஜா வந்து உணவை சாப்பிடுவதாக ஐதீகம். சகோதரர்களுடன் பிறந்தோர் சகோதரிகளுக்கு பணமோ அல்லது துணிவோ பரிசாக அனுப்பி வைப்பார்கள். மாட்டுப் பொங்கல் அன்று காலை 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் கோபூஜை செய்தால் நல்ல நேரம். பொதுவாக பசுமாடு வளர்ப்பவர்கள் பசுக்கொட்டையில் பூஜை செய்வார்கள். வீட்டில் பசு இல்லாதவர்கள் பசுவை வரவழைத்து பூஜிப்பது விசேஷத்தை தரும். பசுவை கன்றை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை பூக்களால் அச்சரிப்பது நன்மை தரும். பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு கொடுக்க வேண்டும். இது சகல தோஷங்களையும் விளக்கும். கோபூஜை முடித்த பிறகு பசுவிற்கு பொங்கலும் கொடுப்பார்கள். அன்று மாலை பசுக்களை சந்தோஷமாக வைத்திருக்க எண்ணி அவற்றின் இஷ்டம் போல ஓட விடுவார்கள். இதற்கு சர்வசந்து சாரம் என்றும் பெயர். மாட்டுப்பொங்கல் அன்று கிராமங்களில் ஊர் கூடி ஊருக்கு வெளியே ஒரு பெரிய மேடான இடத்தில் கல்லிகளை கொண்டு மிக பெரிய வட்டத்தை உருவாக்குவார்கள். அதில் சிறிது எண்ணெய் சேர்ப்பார்கள். இந்த மேட்டிற்கு திட்டாணி மடி என்று பெயர். இதை பாதுகாக்க ஒருவரை நியமிப்பார்கள். அவர் திட்டாணி காவலர் என்றும் கொண்டு வந்து சகல தீர்த்தத்தையும் அதன் மேல் சிறிது தெளித்து பின் ஆவாரம்பூ, பிரண்டை ஆகியவற்றை கோரை புல்லால் பாலையாக தயார் செய்து பசுமாடுகளுக்கு அணிவிப்பார்கள். ஒருவர் சேகண்டி அளப்பார், ஒருவர் தீச்சட்டி எடுப்பார், ஒருவர் சங்கு ஒலிப்பார். எல்லோரும் மகிழ்ச்சியாக விசேஷமாக பாடிக்கொண்டு திட்டாணி மாடியை சுற்றி வருவார்கள். அப்போதும் பொங்கலோ பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று அனைவரும் கூறுவார்கள். இதை மாலையில்தான் ஆரம்பித்து செய்வார்கள். இரவு 3 நேரம் ஆகிவிடும். அப்போது திட்டாணி மேடையில் கூடி பொதுமக்கள் வைப்பார்கள். ஒரு பெரிய வாழை இலையில் பொது பொங்கலை கொட்டி கற்பூரம் காட்டி பூஜை செய்வார்கள். பொங்கலை பசுமாடுகளுக்கு கொடுப்பார்கள். தாங்களும்
பிரசாதமாக எடுத்துக்கொள்வார்கள். பின் அனைவரும் பசுமாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்து அவரவர் வீட்டு வாசலில் நிற்க வைத்து வைக்கோலை குறித்து திருஷ்டி கழிப்பார்கள். ஆக இவ்வாறாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் அன்று ஊரில் உள்ள கன்னிப்பெண்கள் அனைவரும் இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். எனவே இதற்கு கன்னி பொங்கல் என்றும் பெயர் உண்டு. பொங்கலுக்கு 3வது நாள் இது வரும். நதிக்கரையோர அனைவரும் கூடி பலவிதமான சித்திர அன்னங்களை செய்து விசேஷ விழாவாக கொண்டாடி மகிழ்வார்கள். சித்திரம், எலுமிச்சை சாதம், பயிர் சாதம் போன்றவற்றை குறிப்பிடுவார்கள். தண்ணீர் விட்டு பிசைந்து நைவேத்தியம் செய்து பூஜை முடிப்பார்கள். ஆக இவ்வாறாக இந்த பூஜைகள் நடக்கின்ற பொழுது பொங்கலை ஒட்டி வரக்கூடிய ஒரு வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு என்று அழைக்கப்படும் ஜல்லிக்கட்டு ஆகும். அந்த காலத்தில் காளை மாட்டின் கொம்பில் மஞ்சள் பையில் பொருட்களை வைத்து கட்டுவார்கள். அந்த மாடுகளை வாடிவாசல் வழியாக அனுப்புவார்கள். முதலில் கோவில் மாட்டை அனுப்பி பின் ஊரில் உள்ள மாடுகளை அனுப்புவார்கள். கோவில் மாட்டை பிடிக்க மாட்டார்கள். காளை மாட்டில் கொம்பில் இருக்கும் மஞ்சள் பையை எடுப்பவர்களை வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பார்கள். திமிலை பிடித்து குறிப்பிட்ட நேரம் விடாமல் இருந்தால் ஜல்லிக்கட்டில் ஜெயித்ததாகவும் நம் முன்னோர்கள் அவர்களுக்கு சிறந்த பரிசுகளை கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். தற்காலங்களில் ஜல்லிக்கட்டு ஒரு மாபெரும் விழாவாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே காளை மாடுகளை தயார் செய்து போட்டியில் பங்கு பெற செய்கிறார்கள். போட்டியில் பங்கு பெறும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தன்னுடைய கொம்பில் தங்க காசுகளாக கட்டிவிடுகிறார்கள். அதை அடக்குபவர்கள் அதை அடக்கி முடிந்த பின்பு அந்த தங்க காசுகளை எடுத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். ஒருவர் எத்தனை மாடுகளை அடக்குகிறார்களோ அத்தனை தங்க காசுகளும் பரிசுகளும் சன்மானமும் அவருக்கு கிடைப்பது உறுதியாகிறது. பொங்கல் திருநாளை உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் சிறப்பாக கொண்டாடுங்கள். இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ போதையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.